பாப்பா வந்து பக்கத்து வீட்ல ஒரு பாப்பா விளையாடுறத பார்த்துட்டு, இதே மாரி குதிரை பொம்மை எனக்கு வேணுமா, வேணுமான்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தா. இவ கேட்கறதெல்லாம் வாங்கி குடுக்குறதா இருந்தா, நான் அம்மா நீ பொண்ணா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு, மத்த பொருள் மாரி தான் இதையும் கேட்கறான்னு நெனச்சு நானும் ஃப்ரீயா விட்டுட்டேன். டெய்லி நைட்டு தூங்கும்போது பாப்பாக்கு பேம்பர்ஸ் போடுவேன். அதுல இருக்க படத்த பார்த்துட்டும்மா, அந்த குதிரை பொம்மை தான்ம்மா வாங்கி குடுமான்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தா. சரி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு, நானும் மறந்துருவான்னு சொல்லி 10 நாள் சோறு ஊட்டி, 20 நாள் தூங்க வச்சு, எத கேட்டாலும் குதிரை பொம்மை வாங்கி தரேன், பேசாம இரு, பேசாம இருன்னே சொல்லி சமாளிச்சுட்டேன். ஆனா கடைசி வரைக்கும் நான் வாங்கி தரல. இவள்ட்ட கேட்டா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு, எங்க மாமாட்ட கேட்டேன். அவங்க மாமா தான் இத ஆர்டர் பண்ணி விட்டுருந்தான். அவங்க மாமா வெளியூர்ல இருக்கனால இத ஆர்டர் பண்ணி விட்டுருந்தா. அது கரெக்ட்டா அவ தூங்குற நேரம் பார்த்து வந்துருச்சு. அவ தூங்கி எந்திரிச்சோனே வெளியில விளையாண்டுகிட்டு இருந்தா. சரி இதான் சரியான டைம். இத எடுத்து ஓப்பன் பண்ணி காட்டலான்னு சொல்லி ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இத வந்து அவ பார்த்து சந்தோஷப்பட்டத விட, நான் பார்த்து சந்தோஷப்பட்டா தான் அதிகம். குழந்தை ஆசைப்படுற எல்லாத்தையுமே பெத்தவங்க வாங்கி குடுக்கணும்னு ஆசை தான். ஆனா சூழ்நிலை எப்பயுமே ஒரே மாரி இருக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் நெறையா ஸ்கிப் பண்ண தான் பார்ப்பேன். ஆனா அவங்க மாமன் தான் இத வாங்கி குடுத்தா. இத பார்த்தோனே அவளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது வந்து இவ சந்தோஷப்பட்ட விட, இப்ப பிறந்த ஜூனியர் கூட இது ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்துச்சு. இத பார்த்தோனே ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு.